அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு, கிட்டத்தட்ட 38 நாட்கள் கிட்ட ஆகுது. எதனால் உங்கள் சேனலில் வீடியோ போடலை, இல்லை நம்ம சேனலில் ஏன் வீடியோ போடலைன்னு ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு தோழிகளும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. உண்மையிலே நான் இந்த அளவுக்கு ஒரு குடுப்பினை இறைவன் எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வரமாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைக்கவே இல்லை. பெருமைக்காகவோ இல்லை நான் ஒரு யூடியூபர் ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்காகவோ நான் இதை சொல்லலை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்குமே சப்ஸ்கிரைப் கவுண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறுனா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அதே நேரத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் குறைஞ்சா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது ஒவ்வொரு யூடியூபருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது 100% சரி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எனக்காக வெயிட் பண்ணக்கூடிய இத்தனை சகோதரிகள் இறைவன் கொடுத்துருக்கார் அப்படின்னா, ஏன்னா கிட்டத்தட்ட 38 நாளாக நான் வீடியோ போடலை. இந்த ஃபோன் பக்கமே போகிறதுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு டென்ஷன், எதுக்காக இப்படிலாம் செய்யணும், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணணுன்ற அளவுக்கு யோசித்தாலுமே என்னோட சகோதரிகள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஏன் சிஸ்டர் போடலை, ஏன் போடலை, நாங்கள் உங்களோட மோட்டிவ் ஸ்பீச்சவே அப்படி எங்களுக்கு உங்களோட ஸ்பீச் எல்லாமே மோட்டிவாக இருந்தது, இப்படி பண்ணுறீங்களே அப்படின்லாம் கேட்டீங்க. இருந்தாலும் ஒரு என்னை நம்பி எனக்காக சில வீடியோஸ், உங்களை மோட்டிவ் பண்ண சில வீடியோஸ் எனக்கு இந்தளவு கொடுத்துருக்கோன்றதில் ஒரு சந்தோஷம் பெருமை இருந்தாலுமே, உங்களை ஏமாற்றிட்டோமோ, நம்மளை நம்பி சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபுன்றது ஒரு நார்மலாக ஒரு டைமுக்காக பார்க்குறவங்க மட்டும் நம்ம சேனலில் கிடையாது. அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு மோட்டிவான ஒரு சில நேரத்தில் என்னை மாதிரி நிறைய பெண்கள் மோட்டிவ் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் முன்னேறுங்க. ஏன்னா நானே நிறைய சேனலில் நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், யூடியூபர்ஸ்க்கெலாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அவங்க சில டைம் பின்வாங்கும்போது, இல்லை நீங்கள் போடுங்க, தொடர்ந்து போடுங்க, இப்படிலாம் பின்வாங்கலாமா அப்படின்னு நான் கோபப்பட்டு கூட கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நானே இப்போ பின்வாங்கும்போது நிறைய பெண்கள் நினச்சிருக்கலாம், அவ்வளோதானா யூடியூப் சேனல்னால், அவ்வளோதானா, இதை நம்பி நம்ம இறங்க முடியாதா, இப்படி நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ஏன் என் மேலே கோபப்பட்டு ஒரு சகோதரி கூட இருக்காங்க, சஷ்டிவேல் அப்படின்னு அவங்களோட சேனல் நேமு. அவங்க கூட கேட்டாங்க, என்னோடய சேனலில் உங்களோட நேம் போட்டு, அதாவது ஸ்பிரிச்சுவல் வித் ராஜின்னு போட்டு நான் கோபமாக உங்களை பற்றி போட போகிறேன், நீங்கள் போடுறீங்களா இல்லையா, அப்படின்னு என்ன தான் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு கேட்டீங்க. ஸ்ட்ரகிளுங்கிறது நிறைய பெண்களுக்கு வரும். அதே மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்று, யூடியூப் மட்டும் கிடையாது, எந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சாலும் முதல்ல நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம அதாவது சாதிக்கணும்னு நினச்சோன்னா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம கனவு மட்டும்தான் காணிகிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத யோசிக்கிற மறந்துடுறோம். அப்படி இல்லைன்னா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறோம், இப்போ நானே நினச்சது என்னென்னா, யூடியூப்பில் போட்டோன்னா நம்ம கடன்னு நமக்கு வியூவர்ஸ் ஏறிடும், கடன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடும் தான் நானும் நினச்சி உள்ளே வந்தேன். அதே மாதிரி மாதமான இந்த மாதிரி சேலரி டக்குன்னு வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஆனால் நான் யூடியூப்க்கு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சேலரிக்காக கிடையாது, என்னோட திறமைகளை வெளிப்படுத்துறது. யூடியூப்பை வச்சு தான் என்னோடய வாழ்வாதாரம்னு எனக்கு எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு சில கனவுகள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அதாவது நான் ஒரு ஷாப்பு தனியாக மெயின்டைன் பண்ணி நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ குழந்தைங்களை பார்த்துக்க முடியாத ஒரு சூழல் வரவும் அந்த ஷாப்பை நான் கைவிடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அதனால் எனக்கு என்னென்னா, நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யணும்னா திருவண்ணாமலைக்கு மாதம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை போவோம். அப்போ நான் என்னால் முடிஞ்ச ஒரு 5 சாதம் 6 சாதம் இல்லை 4 சாதம் அப்படி சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது எனக்கு என்னை அதாவது ஒட்டி நான் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் ஒரு அண்டா ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் இந்த மாதிரி கோவிலில் கூட்டத்தில் போய் கை நீட்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவேன். அப்படி வாங்கி சாப்பிடவும் யோசிக்க மாட்டேன், நின்று அந்த லைனில் நிற்க மாட்டேன். அப்படி நிற்காதப்போ நான் சும்மா அப்படி நடந்து போய்ட்டுருக்கும்போது, ஏன்னா நான் கரெக்டாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அங்கே போய் நடப்போம். நைட்டு ஒரு 3 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா அங்கே போய் ஒரு 4 மணிக்கு நடக்கிற மாதிரி ஒரு டைமிங் வரும்.
அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னென்னா அந்த சாப்பிடாமலே போயிடுவோம். ஏன்னா சாப்பிட்டோன்னா நடக்க முடியாதுன்றதுக்காக கரெக்டாக ஒரு சாயந்தர நேரம் இல்லை மத்தியான நேரத்தில் சாப்பிடுவோம். அந்த இடத்துல ஹோட்டல்ஸ் எதுவுமே நல்லாவும் இருக்காது. உள்ளுக்குள்ளே போயிட்டோன்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. அதனால் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்குறோம். அதுவுமே ரொம்ப சாப்பிட மாட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த வண்டியில் மதிய நேரத்தில் வந்து ஒருத்தர் என்னம்மா உங்களை கூப்பிட்டு கொடுக்குற, இல்லைங்க வேணாங்கன்னு சொல்லவும், கூப்பிட்டு கொடுக்குறேன் அண்ணாமலையார் கோயிலில் வச்சு வேணாங்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் அன்னைக்கு இரவு எனக்கு வந்த கனவு என்ன அப்படின்னா, நல்லா பட்டை அடிச்சுட்டு ஒரு ஆண் பிள்ளை வந்து ஒரு சின்ன வேஷ்டி கட்டிட்டு தட்டோடு ஏந்தி எனக்கு கொடுப்பியா சாப்பாடு அப்படின்னு ஒரு கனவு, நல்ல ஒரு கனவு. அதில் எனக்கு வந்து கரெக்டாக அந்த டைமிங்கில் எப்படி சொல்கிறது, ஒரு 2லேருந்து 3 மணிக்குள்ளே இருக்கும். அந்த டைமிங்கில் இந்த கனவு எனக்கு வரும்போது ஏதோ அண்ணாமலையார் என்கிட்ட சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை வந்து அதாவது நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை நீங்களே யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்குகிறேன், இதெல்லாம் மிச்சம் பண்ணி கூட நம்மளால் முடிஞ்சதை இந்த மாதிரி செய்யலாமே, அதாவது போடலாமேன்னு அதை நான் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணாமலையார் கோயிலுக்கு மட்டும் இல்லை, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை கோவில் தான் இல்லை, பொதுப்படையாக எங்கே போனாலும் இல்லாதவங்களுக்கு, சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு என்னோட கடமைகள்லேருந்து ஏதாவது நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறேன் அப்படின்னா அதில் டீப்பாக இறங்குறது என்னுடைய பழக்கம். அது யூடியூபாக இருக்கட்டும், இல்லை எதுவானாலுமே என்னுடைய திறமைகளை முழுசாக அதில் கொடுக்கணும்னு நினைப்பேன். கொஞ்சம் பெருசாக ஆசைப்படுவேன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம கேட்குற எல்லாருக்கும் அந்த இடத்துல சாப்பாடு போடணும், அது கோவில்னு இல்லை, எங்கே என்னால் முடியுதோ குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு 5 பேருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு. இப்படி எனக்கு எந்த ஆசைகள் இருக்கோ இது என் கணவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக, ஏன்னா நான் வந்து இப்போ தனியாக பிஸ்னஸ்லாம் நான் பண்ணலை. அப்படி இருக்கும்போது என் கணவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்க, இல்லைங்கள. ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம். அடுத்து கேட்கும்போது அவங்களுக்கே இயற்கையாக சலிப்பு தட்டிடக்கூடாது. இன்றைக்கி நான் இவ்வளோ பூஜைகள் பண்ணுறேன்னா அது என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு மட்டும்தான் நான் பண்ணுறேன். என்னோடய கஷ்டங்கள், நான் இதை வந்து என் கணவர்கிட்ட நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன், இவ்வளோ விளக்கு ஏற்றுறேன், இது எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்களா இப்படின்னு நான் என்றைக்குமே நான் கேட்டதில்லை. ஏன்னா இது அவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது விருப்பம், அவங்களுக்கு இது ஏன் நானாக செய்ய சொன்னேன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா ஆண்களுமே கேட்குறது தான் இல்லையா. அதனால் இதை போய் நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன். இன்றைக்கி நான் யூடியூப் சேனலில் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி இதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றனால தான் இந்த இதில் வந்து எனக்கு இது மேலே இந்த யூடியூப் சேனலில் தீர்க்கமான ஆசை வந்துச்சு. ஆனால் இதில் ஏன் சிஸ்டர் இவ்வளோ பெரிய ஸ்டோரி, எதனால் வீடியோ போடல அதை முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவீங்க எதனால் வீடியோ போடலைன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என் கணவருக்கு இந்த யூடியூப்பில் வர்றது பிடிக்கல. நம்ம ஃபேமிலியிலலாம் யூடியூப் போடலாமா, இது எதுக்கு தேவையா அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஏதோ அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட், அதான் சப்போர்ட்னா பரவாயில்ல அப்படின்னு இருந்தவங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா போக 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 எதுக்கு இதெல்லாம் தேவையா, காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அலாரம் வச்சு நைட்டு கரெக்டாக பார்த்தா ஒரு 11:30க்கு படுத்துட்டு இப்படிலாம் எந்திக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அம்மாவுக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. இதில் அப்படி என்ன கிடச்சிரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிடச்சிருங்கிறத விட இது எனக்கு பிடிச்ச ஒன்று, என்னோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இதை நான் நினச்சேன். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் நிறைய சாதிக்கணும்னு நினச்சாலும் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வர முடியாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஏன்னா குழந்தைங்களை பார்த்துக்கணும், என்ன தான் உழைக்கிறோம் அப்படின்னாலுமே வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு தான் நம்ம உழைக்கிறதுக்கே ஆரம்பிக்கணும்னு நிறைய பெண்கள் நினச்சாங்க. அப்படி எனக்கு என்னோட திறமைகள் பல வருடங்களாக மறைஞ்சு போன திறமைகள் இன்றைக்கி நான் வெளிக்கொண்டு வந்ததாக நினச்சி தான் இந்த யூடியூப் சேனலை நான் பயன்படுத்திக்கிட்டேன். உதாரணத்துக்கு நான் நல்லா படம் வரைவேன், நல்லா பேசுவேன், பேச்சு போட்டினாலே ராஜின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா பேச்சு போட்டியிலையும் திறமையை காட்டுற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி எப்போ ஒரு திருமணம்னு வந்ததுக்கப்புறம், ஏன்னா என்னோடய பேச்சு எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தான். நம்ம வந்து பேச்சு போட்டி எனக்கு பிடிக்கும், கோலம் போடுறது பிடிக்கும், இல்லை எனக்கு வந்து டெய்லரிங் பிடிக்கும்னு நம்ம வீட்டுக்குள்ளே சொல்ல சொல்ல அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே தெரிகிறது கிடையாது. கண்டிப்பாக எத்தனையோ பெண்கள் ரொம்ப நேரம் கோலம் போட்டிருப்பீங்க, ரொம்ப விளக்கு ஏற்றிருப்பீங்க, ஆனால் என் மனைவி இவ்வளோ செய்கிறா அப்படின்னு சில நேரம் யோசிப்பாங்க தவிர்த்து எல்லா நேரமும் அவங்க யோசிக்கிறது கிடையாது இல்லையா. அந்த மாதிரி என்னோட திறமைகளையும் காட்டுறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த யூடியூப் சேனலை நான் நினச்சேன். என்னென்னா யாரோ சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது.
ஆள் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. என்னுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம், அதாவது நான் வந்து எண்ணெயை காட்டும்போதோ இல்லை வந்து எட்டாத இடத்துக்கு ஸ்டாண்ட் வைக்க முடியாத இடத்துக்கு என் பிள்ளைகள் கொஞ்சம் நேரம், அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ தம்பி 9th படிக்கிறனால அவனுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஸ்டாண்டை வச்சே தான் எடுக்கிறது. இப்படி ஹெல்ப் இல்லைனாலும் எனக்கு தைரியம் சொல்கிறதுக்கு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என் குடும்பத்தில் ஆள் கிடையாது. இதில் ரொம்ப பெரிய வருத்தம் எனக்கு. ஏன்னா என் கணவர் எந்த விஷயத்துலையும் உன்னால் முடியும்னு சொல்லாமல் இருந்ததில்லை. பட் இந்த விஷயத்தில் இது தேவையா, நம்ம ஃபேமிலிக்கு இது தேவையா அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. அவங்க கூட இப்போ மாறிட்டு சரி உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் அப்படின்னு சொன்னவங்க இப்போ என் அம்மா உனக்கு பிடிச்சிருக்கு பட் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய வருத்தம். இதுக்கு என்னென்னா காலமும் ஒரு காரணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கணவருக்கு முடியாமல் போச்சு. 2 நாள் தொடர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வீட்டு சமையலை பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 நாள்லாம் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. 2 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து உடல்நிலை ஒரு காலத்தில் ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி என்னோடய உடம்பு பாதிச்சிருமோன்னு இந்த டைமிங்கை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் கணவராக இருக்கட்டும், நான் சொல்கிறேன் தவறாக எடுத்துக்காத, இது வேண்டாம் உனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுமே அதே சொல்லவும் தொடர்ந்து ஒரு வார்த்தையை திரும்பி சொல்ல அங்கே நம்ம மனசு என்ன ஆகும். ஆனால் என்னுடைய ஆழ் மனசு, நான் என்ன தான் பேச்சு போட்டியில் பேசினாலுமே நான் எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசுவேன். எல்லோரும் அதாவது நம்ம வார்த்தை ஒரு இடத்துல நம்ம வார்த்தையை ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நினைக்கிறாங்களா, நம்ம வார்த்தை வந்து ஒரு செயல்படுது ஒரு இடத்துல, அது நல்ல வார்த்தையே மாறுது அப்படிங்கிற இடத்துல தான் பேசுவேன். அது கணவராக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி. அப்படி நான் ரொம்ப நாள் யார்ட்டையுமே அந்தளவுக்கு பேச்சு கொடுக்கல, ஃபோன் பார்க்கல, அந்தளவுக்கு டிவி நார்மலாகவே பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி இந்த ஒரு கிட்டத்தட்ட 38 நாள் எப்படி சொல்கிறது, ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாலுமே அந்த இடத்துல என்னோடய மனசு இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப ஃபீல் பண்ணேன். நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், என்னோடய திறமைகளை காமிச்ச ஒரு இடம் வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இன்னொன்று வந்து யூடியூப்க்கு வரீங்க அப்படின்னாலுமே இல்லை எந்த ஒரு தொழிலுக்கு வரீங்க இல்லை ஒரு வேலை செய்யணும் ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் நமக்கு இவ்வளோ பணம் கிடச்சிடும்னு தயவு செஞ்சு வராதிங்க. அதே மாதிரி நிறைய செலவு பண்ணியும் வராதிங்க. அப்படி தான் என்னுடைய குடும்பத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் கடைசியில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 3 மணிக்கு இருந்துச்சு இதில் அப்படி என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு எனக்கு அதில் சந்தோஷங்கிறத மறந்துட்டாங்க. இதில் என்ன அப்படியே பணம் கிடச்சிட போகுது, அந்த பணத்தை நான் தரேன்ற அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. இதில் என்னோடய திறமைகளுக்காகவும் இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய தொண்டு அதாவது என்னுடைய பணத்தில், அதாவது இப்போ என் கணவரை போய் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலுக்கே வந்தேன். மற்றபடி இதில் தான் வாழ்வாதாரம் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. என்னால் சில பெண்களுக்கு இது ஹெல்ப்பாகவும் இருந்தது. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இந்த சேனல் பார்த்துட்டு யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு சில ஹெல்ப்பாகவும் இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னாலுமே ஆரம்பத்தில் நிறைய செலவு பண்ணி வர்றது, இல்லை நம்ம பெரிய ஆளாகிடுவோம் அப்படின்னா பெரிய ஆள் ஆனவங்க எல்லாரோட லைஃப்பையும் திரும்பி போய் பார்த்தோன்னா இவ்வளோ கஷ்டமாக இத்தனை இழந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காமிக்கிற வீடியோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது. என்னோடய லாஸ்ட்டு ஷார்ட்ஸு அன்றைக்கி தான் போட்டிருந்தேன். இப்போ திருப்பி கம்பேக்குன்னு சொல்கிற மாதிரி திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் சொல்கிற வார்த்தைகளுக்கும் இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோ போடலைங்கிறத பற்றியும் எதுக்காக யூடியூப்குள்ளே வந்தேன்றதை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோ டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.